ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட 29 வயது இளைஞர் அஜித் போலீஸ் விசாரணையில் கொலை செய்யப்பட்டதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொலையை மூடி மறைக்கும் வேளையில் காவல்துறையினரும் அப்பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர், போதைப்பொருள் விற்பனை செய்யும் திமுகவினர் யாரும் போலீசார் விசாரணையின் போது தாக்கப்படாமல் ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிறு சிறு குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் அப்பாவிகளை விசாரணை என்ற பெயரில் போலீசார் கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளது என அண்ணாமலை தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022ஆம் ஆண்டிலிருந்து 23 பேர் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார் என அண்ணாமலை விமர்சித்தார். தமிழகத்தில் ஆளும் கட்சியினர் அமைச்சர்களின் நண்பர்கள் குற்றம் செய்தால் அவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டும் திமுக அரசு ஏழை எளிய மக்கள் என்றால் அவர்கள் உயிர் போனாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அண்ணாமலை. காவல்துறை விசாரணையில் திருப்புவனம் இளைஞர் அஜித் கொலை செய்யப்பட்டது குறித்து உடனடியாக முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய அண்ணாமலை, அதில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்காக போராடும் திருப்புவனம் மக்களோடு பாஜக துணை நிற்கும் என்றும் உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை பாஜக இதை விடப்போவதில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட 29 வயது இளைஞர் அஜித் போலீஸ் விசாரணையில் கொலை செய்யப்பட்டதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொலையை மூடி மறைக்கும் வேளையில் காவல்துறையினரும் அப்பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர், போதைப்பொருள் விற்பனை செய்யும் திமுகவினர் யாரும் போலீசார் விசாரணையின் போது தாக்கப்படாமல் ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிறு சிறு குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் அப்பாவிகளை விசாரணை என்ற பெயரில் போலீசார் கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளது என அண்ணாமலை தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022ஆம் ஆண்டிலிருந்து 23 பேர் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார் என அண்ணாமலை விமர்சித்தார். தமிழகத்தில் ஆளும் கட்சியினர் அமைச்சர்களின் நண்பர்கள் குற்றம் செய்தால் அவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டும் திமுக அரசு ஏழை எளிய மக்கள் என்றால் அவர்கள் உயிர் போனாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அண்ணாமலை. காவல்துறை விசாரணையில் திருப்புவனம் இளைஞர் அஜித் கொலை செய்யப்பட்டது குறித்து உடனடியாக முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய அண்ணாமலை, அதில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்காக போராடும் திருப்புவனம் மக்களோடு பாஜக துணை நிற்கும் என்றும் உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை பாஜக இதை விடப்போவதில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார்.